Info7 தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காம ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படி என்ன முக்கியமான இடம் அதுன்னு சொன்னா, வீர சைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற வன்னியர்கள் ஒரு பெருமாள் கோவிலை கட்டி காலம் காலமா வணங்கிக்கிட்டு வராங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கருவறைக்குள்ள வன்னியர்களை தவிர வேற யாருமே நுழைய முடியாது. சைவர்கள்னு சொல்லப்படுற வன்னியர்கள் வைணவ கடவுளான பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை நோக்கி தான் இன்னைக்கு நாம போக போறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்க, தமிழ் தேசியத்திற்கான விதையை தூவின தோழர் தமிழரசனோட சொந்த மாவட்டமான அரியலூரில் தான் இருக்குது. அரியலூர் நகரத்திலேருந்து 4 கிலோமீட்டர் பயணம் செஞ்சாலே கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலை நாம் அடையலாம். அந்த கோவிலுக்கு தான் இப்போ உங்களை நான் நேரில் கூட்டு போக போகிறேன். இந்த கோவிலில் நீங்கள் எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், வன்னியர்களோட திருப்பதி அப்படின்னும் இந்த ஆலயத்தை சொல்லுவோம். அந்த கோவிலை நோக்கி தான் இப்போ நாம் பயணப்பட. இந்த கோயிலுக்கு போற பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்யமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் நகர்மயமாக்கல் அப்படிங்கிற பேர்ல சாலைகள் விரிவாக்கம் பணி நடக்குது. அப்படி விரிவாக்கம் செய்யக்கூடிய நேரத்துல சாலையோரத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அகற்றிடுறாங்க. இதனால வெயில்ல தான் பயணம் செய்யற மாதிரி இருக்கு. இந்த ஊருக்கு போற வழியில இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே அந்த காலகட்டத்துல நடைப்பயணம் மேற்கொள்றதுக்கு ஏதுவான ஒரு பாதையா தான் இருந்தது. இந்த கோயிலுக்கு போற பாதையில தான் தமிழ்நாடு அரசோட சிமெண்ட் ஆலை இங்க தான் இருக்கு. அதை தான் நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிமெண்ட் ஆலை தான் ஒரு காலகட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிமெண்ட் ஆலையா இருந்தது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆலை அப்படிங்கிறது இப்ப புதிதா கட்டப்பட்ட 2ஆம் யூனிட். பழைய யூனிட் ரொம்ப சின்னதா பக்கத்துல தெரியறத நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த சின்ன ஆலை அப்படிங்கறது அந்த காலகட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிமெண்ட் ஆலையா இருந்துச்சு. அரியலூர் பகுதிகள் அப்படின்னாலே வெள்ளை தங்கம்னு சொல்லப்படுற சுண்ணாம்பு கற்களுக்கு பெயர் போன ஒரு பகுதி. டைனோசர்கள் வாழ்ந்ததா கூட இந்த பகுதியில் சொல்லப்படுது. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மியூசியத்தில் டைனோசர் முட்டைகள்லாம் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்க கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புகளோட தரம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்ந்ததா இருக்கும். அப்படிங்கறதால சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு ஏதுவான ஒன்னாவும் இருக்கு. இப்ப நாம வழியில இருக்கக்கூடிய குறை தீர்க்கும் குமரன் ஆலயத்தை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல கல்லங்குறிச்சி கலிய பெருமாள் கோவில் இருக்கு. அரியலூர்லேருந்து கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு சரியாக 4 கிலோமீட்டர். அரியலூர் பேருந்து நிலையத்திலேருந்து கிளம்பணும் அப்படின்னா 2வது கிலோமீட்டரில் இந்த குறை தீர்க்கும் குமரன் ஆலயம் அப்படிங்கிறது இருக்கும். வரக்கூடிய எல்லாருமே இந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு தான் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலை தரிசனம் செய்ய போவாங்க. நாம் இந்த நேரத்தில் கோவில் பூட்டியிருக்கு அப்படிங்கிறதால நம்மளால் தரிசனம் செய்ய முடியல. சும்மா சாதாரணமாக வெளியில் நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு கல்லங்குறிச்சி கோவிலுக்கு கிளம்புறோம். முருகன் கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு கல்லங்குறிச்சியை நோக்கி போனோம் அப்படின்னாக்க இடது பக்கம் முழுக்க அரசு சிமெண்ட் ஆலையோட மைன்ஸ் இருக்கும். இந்த மைன்ஸ்ல ஏற்கனவே வெட்டப்பட்ட குழிகள்ல மழை நீர் தேங்கி எப்பவுமே சுத்தமான தண்ணி இருக்கும். நீங்க பாக்குற இந்த மைன்ஸ் அப்படிங்கிறது குடிநீர் மைன்ஸ் அப்படின்னு இந்த பகுதிகளில் சொல்லுவாங்க. இங்க ஆடு மாடுகள் மேய்க்கவோ மனிதர்கள் குளிக்கவோ அனுமதி கிடையாது. இந்த தண்ணி ரொம்ப சுவையா இருக்கும். சரியா சொல்லணும்னா உலகத்திலேயே சுவையான குடிநீர் அப்படின்னு 2வது இடத்தை பிடிச்சிருக்க கோவை சிறுவாணி தண்ணீருக்கு இணையான சுவையோட இந்த தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த மெயின்ஸை கடந்து போனோம் அப்படின்னாலே அடுத்து கல்லங்குறிச்சி கிட்டத்தட்ட நாம நெருங்கிட்டோம். இப்ப கல்லங்குறிச்சி கிராமம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற போர்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஊருக்குள்ள நாம நுழைஞ்சிட்டோம். இங்க இருந்து ஒரு 100ல இருந்து 150 மீட்டருக்குள்ள தான் கலிய பெருமாள் கோவில் இருக்கு. ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனேயே கோவிலோட இடம் அப்படிங்கிறது தொடங்கிறோம். கல்லங்குறிச்சி ஊருக்குள்ள நாம என்டர் ஆயிட்டோம். ஊருக்குள்ள என்ட்ரு ஆன உடனே வலது கை பக்கம் லால்குடியார் திருமண மண்டபம் அப்படின்னு ஒரு திருமண மண்டபம் இருக்கும். இந்த திருமண மண்டபத்துல குறைந்த வாடகைக்கு திருமணத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ரொம்ப குறைந்த செலவுல திருமணம் செய்யக்கூடிய ஏழைகள் எல்லாருமே இந்த மண்டபத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு கூட இங்க ஏதோ திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா இடங்களும் கோவிலோட இடங்கள் தான். இங்க இருக்கக்கூடிய இந்த மரம், இந்த மைதானத்துல எல்லாம் சித்திரை திருவிழா, புரட்டாசி சனிக்கிழமை எல்லாத்துலயும் மிகப்பெரிய கடை தெருக்கள் உருவாகும். திருவிழாவுக்காக போடப்படுற கடைகள் அப்படிங்கிறது 100 கணக்கில் இருக்கும். எல்லா விதமான பொருட்களை வாங்கறதுக்காகவும் சிறுவர்கள் ராட்டினம் மாதிரி சுத்துறதுக்காகவும் பொழுதுபோக்குறதுக்காகவும் இந்த பகுதிக்கு வருவாங்க. புரட்டாசி மாசத்துல அன்னதானங்கள் எல்லாம் இந்த பகுதியில் நடக்கும். இதுதான் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில். இப்ப நாம கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கோம். இந்த இடத்துக்கு அப்புறம் கனரக வாகனங்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இங்க இருந்து இருசக்கர வாகனங்கள் அப்படி இல்லை அப்படின்னாக்க பாதசாரியா தான் நாம போயாகணும். இப்ப
கோவிலோட முன்பகுதிக்கு நாம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த கோவிலோட வரலாறு அப்படிங்கிறது ஆச்சரியமூட்டுற வகையில இருக்கும். அடுத்து அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா உங்களுக்கு நான் சொல்ல போறேன், காட்டவும் போறேன். இப்ப ஒரு வழியா கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் தான் கோவிலோட முன்வாசல். சரி, இப்ப நாம கோவிலுக்குள்ள போய் அங்க என்ன இருக்கு, இந்த கோவிலோட தல வரலாறு, வன்னியர்கள் மட்டும் இந்த கோவில்ல பூஜை செய்ய ஏன் அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்பவும் கூட மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனாலும் சனிக்கிழமைகள்ல தான் இங்க அதிகபட்சமா பக்தர்கள் வருகை அப்படிங்கிறது இருக்கும். இந்த கோவிலை கட்டின ஆதீன பரம்பரை தர்மகத்தா கோபாலன் படையாச்சியோட குடும்பத்தினர் தான் இன்ன வரைக்கும் இந்த கோவிலுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. அவர்களோட தலைமுறையினர் வழிவந்தவர்களோட புகைப்படத்தை தான் முன்னாடியே வச்சிருக்காங்க. இந்த கோபாலன் படையாச்சி வகைராவோட கடைசி தர்மகத்தாவா இருந்தவர் கோவிந்தசாமி படையாச்சி. இப்ப அவரோட பிள்ளைகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல குழந்தைகளை மகிழ்விக்கிற விதமா மயில், மான் போன்ற பறவைகளும் வன விலங்குகளும் கூட இருக்கு. இங்க வந்தாலே குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. சில நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மயில்கள் தோகை விரிச்சாடும். நம்மளோட நேரத்துக்கு அப்படி எதுவும் கிடைக்கல. இங்க மான்களுக்கு நாம உணவு கொடுக்கலாம். அதுக்காகவே வெள்ளரி பிஞ்சு விற்கக்கூடிய கடைகளும் கூட இந்த மான்களுக்கு பக்கத்திலே இருக்கு. நான் போனப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு வெள்ளரி பிஞ்சு வாங்கி அங்க இருக்கிற மான்களுக்கு உணவாகவும் கொடுத்தேன். ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறவங்க இது மாதிரியான விலங்குகளை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம மனசுல உள்ள பாரம் எல்லாம் கரைஞ்சி ரொம்பவே சந்தோஷமான ஒரு மனநிலைக்கும் வந்துருவோம். என்ன ப்ரோ, மிகப்பெரிய வீரர்கள், ஆளுமைகள், தாதாக்கள் வரலாறெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு கோவில் கோலம்னு கிளம்பிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கோவிலோட வரலாறு அப்படிங்கிறது அது மாதிரியானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கோவில் என்னோட வீட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே இந்த கோவிலுக்கு நான் வந்திருப்பேன். ஆனாலும் இந்த கோவிலை பற்றின வரலாறு அப்படிங்கிறதும் மறைக்கப்பட்டிருக்கு. ஜாதி மத ரீதியாக நாம் பிரிஞ்சு கிடந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் சமய ரீதியாகவும் நாம் பிரிஞ்சிருந்திருக்கோம். சைவர்கள், வைணவர்கள்னு அந்த காலகட்டத்திலாம் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு. வீரசைவர்கள்னு சொல்லப்படுற வன்னியர்கள் வைணவ கடவுளான பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மிக விசேஷமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட தலத்தோட வரலாறை நிச்சயமா உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு நான் வந்தேன். இந்த கோவிலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கெல்லாம் சமூக நீதி பேசுகிற எல்லாருமே கோவில் கருவறைக்குள்ளே எங்களை விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களை குறி வச்சு தான் பேசுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்ப்பனர்களே நினைச்சாலும் கூட கருவறைக்குள்ளே நுழைய முடியாது. இந்த கோவிலில் தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படும். படையாச்சி அப்படின்னு எங்கள் பகுதிகளில் சொல்லப்படுற வன்னியர்கள் மட்டும்தான் இந்த கோவில் கருவறைக்குள்ளே நுழைய முடியும். அவர்கள் தான் பூஜையும் செய்வாங்க. பெரும்பாலும் சமூக நீதி பேசுகிற அத்தனை பேரும் கோவில் கருவறைக்குள்ளே நுழையிறதை பற்றி தான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னாக்க, மதமாற்றத்துக்கு மிக முக்கிய தடையாக இருக்கக்கூடியது 2-3% மட்டுமே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான். அதனால் அவங்கள காலி பண்ணிட்டாலே மதமாற்ற சக்திகளுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள குறி வைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வடபகுதியிலன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க, வன்னியர்கள் மதமாற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்காங்க. தென்பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே மதமாற்றத்துக்கு ஒரு தடையாக இருக்காங்க. இந்த பகுதிகளில் வன்னியர்களோட திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நடக்கும். சாதாரணமாக ஊர்களில் நடக்கிற ஆடி மாத அம்மன் கோவில் பால்குடம், சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய கள்ளங்குறிச்சி திருவிழா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்று நடைபெறக்கூடிய விசேஷங்கள், அழகு குத்துதல், தேர் இழுத்தல், தீமிதி திருவிழா, இதை எல்லாத்தையும் பகுத்தறிவாளர்கள்னு சொல்லப்படுறவங்க இது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விழாக்கள்லாம் நடக்கிறது தான் மதமாற்ற கும்பல்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எல்லா கோவில்கள்லையும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தான் இந்து மதத்தோட தெய்வீகத்தை இந்துக்களாகிய நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது சிலருக்கு இடைஞ்சலாக இருக்குது. அப்படிங்கிறதால தான் கடவுள் இல்லை அப்படிங்கிற கோஷத்தை கையில் எடுத்து ஒரு தரப்பு, அதாவது இந்து மத கடவுள்களை மட்டும் தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அங்கங்கே திருவிழாவில் நீர்மோர் பந்தல்னு வச்சு தண்ணியில் ஆரம்பித்து நீர்மோர் பானகம்னு கொடுக்குறாங்க.
வேண்டுதல் அப்படிங்கிற பேர்லையோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அன்னதானமும் செய்கிறாங்க. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிற யாருமே எவனுக்கும் ஒரு வாய் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அப்படி கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது ஒருவேளை பசி ஆடுறதுக்காவது தங்களோட உழைப்பிலிருந்து வரக்கூடிய காசில் ஒருவேளை சோறு போடுறாங்க. பரிகாரம் அப்படிங்கிற பேர்லையாவது யாரோட பசியாவது போக்கிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லப்படுற கும்பலால் இது எதுவுமே நடக்கிறதில்ல. கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னாக்க அவங்க கோவிலுக்கு போகும்போது அவங்க பயணத்துக்காக செலவு பண்ணுற பஸ் டிக்கெட்லேருந்து கடவுளுக்காக வாங்கக்கூடிய தேங்காய், பூ, பழம், சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி இப்படி எல்லா விதத்திலையும் வர்த்தகம் செய்கிறாங்க. இந்த வர்த்தகத்தை செஞ்சு பிழைக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கு. கோவில் திருவிழாக்களுக்கு மக்கள் போகும்போது குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களும் அங்கே கிடைக்கும். அதையெல்லாம் வாங்குறதால வணிகர்களுக்கும் தங்களோட வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராலையும் இது மாதிரியான பிரயோஜனங்கள் எதுவுமே நாட்டுக்கு நடக்கிறதே இல்லை. இந்த கோவில், அதாவது கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இங்கே கூட்டம் அலமோதும். புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இங்கே மிகப்பெரிய விசேஷம் நடக்கும். நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மரங்களுக்கு நடுவில் இருக்கிற பகுதிகள் எல்லாமே மக்களால் நிரம்பி இருக்கும். தமிழகத்தில் உள்ள பல ஊர்கள்லேருந்தும் மக்கள் அந்த காலகட்டத்தில் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வந்து இங்கே இந்த மரத்தடிகளில் சமைச்சு இங்கே உள்ள எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க. இப்போல்லாம் இந்த மாட்டு வண்டி கலாச்சாரம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிறதால தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலேருந்தும் மக்கள் காரில், பஸ்ஸில், ரயில்லேன்னு வந்து இன்றைக்கும் இந்த அன்னதான மண்டபங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த ஊரை சுற்றி கிட்டத்தட்ட 20 அன்னதான சத்திரங்கள் இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமையில் எல்லா இடத்துலையுமே சுட சுட சுவையான உணவு அப்படிங்கிறது பரிமாறப்படும். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக வன்னியர் சமூக மக்கள் இந்த கோவிலை தங்களோட குலதெய்வமாகவே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த பெருமாள் கோவிலோட தல வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த கோவில் இருக்க ஊர் கள்ளங்குறிச்சி. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தான் கடுகூர். இந்த கிராமத்தில் தன்னோட குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் பெரு விவசாயியான கோபாலன் படையாச்சி. இந்த கோபாலன் படையாச்சி விவசாயத்திற்காக அவரோட ஊர்லேருந்து தெற்கு பகுதியில் இருக்கிற தரிசு நிலங்களை பண்படுத்தி உழுது விவசாய நிலமாக மாற்றி தன்னோட குடும்பத்தோட அந்த பகுதிக்கு குடியேறினார். அந்த ஊர் தான் கோபாலன் குடிகாடு. இன்றைய காலகட்டத்தில் கோபாலன் குடிகாடு அப்படிங்கிற பேர் மருவி கோப்பிலியன் குடிகாடு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோபாலன் படையாச்சிக்கு மகனாக பிறந்தவர் தான் மங்கான் படையாச்சி. தன்னோட ஒரே மகனை செல்வ செழிப்போட வளர்த்தாரு கோபாலன் படையாச்சி. அவரோட மகன் மங்கான் படையாச்சி வளர்ந்த பிறகு அவருக்கு திருமணமும் செஞ்சு வச்சாரு. மங்கான் படையாச்சி தன்னோட மனைவியோட கோப்பிலியன் குடிகாடுன்னு சொல்லப்படுற கோபாலன் குடிகாட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாட்டு மந்தை அப்படிங்கிறதும் இருந்துச்சு. இப்படி மாட்டு மந்தையோட வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு மாடு சினையாக இருக்கும்போது திடீர்னு மந்தையிலேருந்து காணா போயிருக்கு. தன்னோட பண்ணையாட்களோடு சேர்ந்து அந்த மாட்டை எல்லா இடத்துலையும் தேடியும் பார்த்துருக்காரு. ஆனால் இரவு முழுக்க தேடியும் கூட அந்த கர்ப்பிணி பசுவை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இருட்டிடுச்சு, காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லி வீட்டில் போய் படுத்திருக்காரு. வீட்டில் அவர் படுத்து தூங்கும்போது அவரோட கனவுல காணா போன பசு கன்றை ஈன்றுட்டு ஒரு கம்பத்துக்கு பாலை சுரந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கனவுல வந்த ஒரு முனிவர் அந்த பசு இருக்கிற இடத்தையும் காமிச்சிருக்காரு. உடனே விடிஞ்ச பிறகு தன்னோட பண்ணையாட்களை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துல போய் பார்த்துருக்காரு. அங்கே அவர் கண்ட காட்சி அப்படிங்கிறது கனவுல என்ன கண்டாரோ அதை நேர்லையும் பார்த்துருக்காரு. ஒரு கம்பத்துக்கு அந்த பசு பால் சுரந்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்திருக்கு. உடனே அந்த கம்பத்தை தொட்டு வணங்கிட்டு பசுவையும் கன்றையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டாரு. மறுநாள் வழக்கம் போல பணிகளை முடிச்சுட்டு அவர் படுத்து தூங்கும்போது முதல் நாள் இரவு கனவுல வந்த அதே முனிவர் மறுபடியும் கனவுல தோன்றியிருக்காரு. உன்னோட பசுவையும் கண்ணையும் நீ கூட்டிகிட்டு வந்துட்ட, ஆனால் மகாசக்தி மிக்க அந்த கம்பத்தை அங்கேயே போட்டுட்டு வந்துட்ட. இந்த கம்பம் உன்னோட முன்னோர்கள் மாட்டு வண்டிகளை ஏற்றிக்கிட்டு வரும்போது மாட்டு வண்டியோட அச்சு முறிஞ்சதால அந்த கம்பத்தோட பாரம் தாங்காதுன்னு சொல்லி அதை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டாங்க. அது சாதாரண
சாதாரண கம்பம் இல்லை, அந்த கம்பத்தில் குடியிருக்கிற நான் தான் கம்ப பெருமான், அதை எடுத்துக்கிட்டு வந்து நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனவுல கண்ட காட்சியை அடுத்த நாள் வரைக்கும் மறக்க முடியாத மங்கான் படையாச்சி உடனே பண்ணையாட்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கம்பம் கடந்த இடத்துல அந்த கம்பத்தை நிலைநிறுத்தி அதை சுற்றி மண்டபம் கட்டி கோவிலாகவும் உருவாக்குனாரு. அந்த கோவில் தான் கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற கல்லங்குறிச்சி கலிய பெருமாள் கோவில். அந்த கம்பம் கடந்த அந்த பகுதி தான் இன்னைக்கு கல்லங்குறிச்சி அப்படிங்கிற கிராமமாக வளர்ந்து நிற்குது. பொதுவாகவே அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறது தமிழ் தேசியத்திற்கான விதை தூவப்பட்ட ஒரு மாவட்டம். தமிழ் தேசியத்திற்கான விதைன்னு சொல்லப்படுற தோழர் தமிழரசன் பேரை சொன்னால் அரியலூர் மாவட்டத்தில் தெரியாதவர்களே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முந்திரி மிளகாய் விளைச்சலுக்கு இந்த மாவட்டம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லப்படுற சுண்ணாம்பு கற்கள் இந்திய அளவில் இந்த பகுதியில் தான் அதிகமாக கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிமெண்ட் தயாரிக்க மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்கள் இங்கே தான் அதிகமாக கிடைக்குது. அதனால் இந்த மாவட்டத்தில் மட்டுமே 7க்கும் மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் இருக்குது. மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனங்களும் இருக்குது. தமிழக அரசாங்கத்தோட சிமெண்ட் ஃபேக்டரியும் அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி அரியலூர் டவுனுக்கு மத்தியில் தான் இருக்குது. வெள்ளைத்தங்கம்னு சொல்லப்படுற சுண்ணாம்போட தரம் உலகளவில் இங்கே இருந்தாலும் கூட அரியலூர் மாவட்டம் தென்பகுதியில் இருக்கிற நல்லாம்பத்தை அப்படிங்கிற கிராமத்தில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்கள் தான் உலகத்திலேயே தரமிக்க சுண்ணாம்பு கற்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது அரியலூர் மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற கல்லங்குறிச்சி. மன்னர் ராஜேந்திர சோழன் ஆண்ட பூமியான இந்த இடத்துல சைவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. வன்னியர்கள் அப்படிங்கிறவங்க வீர சைவர்கள். அப்படிப்பட்ட வீர சைவர்கள் இணைஞ்சு ஒரு வைணவ திருத்தலத்தை உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேயே அவங்களோட சமூக நீதி எப்படி அப்படிங்கிறத பறைசாற்றக்கூடியதாக இருக்கு. கோபாலன் படையாச்சி வகையராவால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் அவரோட பரம்பரையினர் தொடர்ச்சியாக ஆதீன பரம்பரை தர்மகர்த்தாவாகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 தலைமுறைகளை கடந்தும் இன்னைக்கும் அந்த குடும்பத்தினர் தான் இந்த கோவிலுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. சாதாரணமாக இறைவன் அப்படிங்கிற பேரில் சாமியார்களாக வந்து கோடிக்கணக்கில் பணம் சுருட்டுறவங்களை நாம் பார்த்துருப்போம். மத நம்பிக்கைகளை மூலதனமாக பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சுருட்டிக்கிட்டு போகிற திருட்டு சாமியார்களையும் நாம் பார்த்துருப்போம். ஏன் இன்னும் சொல்ல போனால் அறநிலைத்துறையோட பணத்தை எடுத்து அரசாங்கமே செலவு பண்ணுறதையும் நாம் பார்த்துருப்போம். ஆனால் தன்னோட சொந்த குடும்ப பணத்தை செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை உருவாக்குன மங்கான் படையாச்சி வகையரா போற்றக்கூடிய ஒரு வகையரா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அரியலூர் மாவட்டத்திற்கே அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு வகையராகவும் இருக்குது. இன்னைய வரைக்கும் இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களுக்கும் ஆதீன பரம்பரை தர்மகர்த்தாக்கள் இருக்கிற மங்கான் படையாச்சி வகையராக்கள் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அவர்களோட ஆன்மீக பணியும் சரி மக்களுக்கான நற்பணிகளும் சரி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு.